தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, கடவுள் பல்வேறு வழிகளிலும் நமக்குள் நம்பிக்கை ஊட்டி உறுதிப்படுத்துகிறார். இத்திருவழிபாட்டில் திருத்தூதர் தோமா வழியாக நம்பிக்கை வேரூன்றச் செய்கின்றார். இயேசுவின் உயிர்ப்பையும் அவர் உடலில் இருந்த காயங்களையும் பார்த்த சீடர்கள் மகிழ்ந்தார்கள். இந்நிகழ்வினை கேட்ட தோமா தன்னுடைய நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தும் போது இயேசு மீண்டும் வந்து தோமாவின் சந்தேகங்களை களைகிறார். இயேசுவின் மீது ஐயமின்றி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை திருத்தூதர் தோமா நமக்கு கற்றுத் தருகிறார். எண்ணற்ற முறையில் நாம் இயேசுவின் அன்பை உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் சோதனை நேரங்களில் நிலை குலைந்து போயிருக்கலாம். எப்போதும் நம்பிக்கை இழக்காதவர்களாக வாழ வரம் வேண்டி தொடர்கின்ற திருப்பலியில் மன்றாடுவோம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை கே காந்திரீகன் அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக மற்றும் குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கைத்தாறு பன்னீர்குளம் பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பகவதி அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றும், திருமண காரியத்தை ஆண்டவர் முன்னின்று வழிநடத்த வேண்டும் என்றும், முத்துமாலை அவர்களது நோய் நீங்க வேண்டும் என்றும், ராமகிருஷ்ணன் குடியிலிருந்து விடுதலை பெற்று கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து சாமி, சூசையம்மாள், லூர்து மிக்கேல், லூயிஸ் அம்மாள், ஃபாத்திமா, ஜெயபால், அந்தோணி அம்மாள், ஜேம்ஸ், சாந்தா, வியாகுலம், சேசம்மாள் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சேசம்மாள் இறந்த 5வது நாள் நினைவாக இப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை திருமதி சேசம்மாள் அவர்களது விண்ணக வாழ்வின் 5வது நாளிலே அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அன்னை தெரசா அன்பிய குடும்பங்கள் இந்த நாளை நமக்கு சிறப்பு செய்கிறவர்கள். தொடர்ந்து அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், திருமண காரியங்களை ஆண்டவர் கைகூட செய்ய வேண்டும் என்றும், வேலை வாய்ப்புகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், உடலுள்ள சுகத்திற்காகவும், குடும்பங்களிலே கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மரிய மிக்கேல் ஃபெலிக்ஸ் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கடந்த நாட்களிலே நம்முடைய பாப்பரசராக இருந்து சிறப்பான முறையிலே செயல்பட்ட திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களது ஆன்மா இளைப்பாற நாம் சிறப்பாக ஏற்கனவே திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களை, தொடர்ந்து இனி நடைபெறுகிற அந்த புதிய பாப்பரசருக்கான தேர்விலே தூய ஆவியானவர் வல்லமையோடு செயலாற்ற வேண்டும் என்றும், இந்த திரு அவையை மக்களுக்கான அவையாக ஆண்டவருடைய அந்த இறை ஆட்சி கட்டி எழுப்பப்படுவதற்கு தேவையான இறை ஞானத்தால் வழிநடத்தப்படுகிற ஒரு புதிய பாப்பரசரை தூய ஆவியானவர் ஆண்டவருடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். வருகிற நாட்களிலே மே மாதம், எனவே இந்த விடுமுறை விவிலிய பள்ளி நமக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. சிறப்பான முறையிலே ஆண்டவர் நடத்தி குழந்தைகளுக்கு விடுமுறை நாட்கள் என்பது ஓய்வின் நாட்கள் அல்ல, இறைவனை அறிகின்ற நாட்கள் என்று உணரச் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த மே மாதம் என்பது தேவ மாதாவினுடைய வணக்க மாதம். எனவே நமது பங்கிலும் கூட நாம் சிறப்பாக இந்த மே மாதம் 31 நாட்களும் மாலையிலே 6:30 மணிக்கு திருச்செபமாலை ஜெபித்து, மாத கடைசியிலே இதோ சப்பரப்பவனி, ஒளிப்பவனி என்று சிறப்பான முறையிலே அன்னையை நாம் மகிமைப்படுத்தவும்
அதனால் அன்னை நமது குடும்பங்களிலே இருந்து ஒருவேளை குறைகள் வருகிற பொழுது அந்த கானாவூர் திருமணத்திலே நிறை அருள் கிடைக்கச் செய்தது போல நமது தனிப்பட்ட குடும்பங்களிலும் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, தயவு செய்து நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய உறவுகள், சொந்தங்கள் எல்லோருக்கும் நீங்கள் சொல்லி இந்த மே மாதம் முழுவதும் 31 நாட்களும் தினம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபமாலை நீங்கள் குடும்பமாகி சொன்னாலும் பொதுவாகி சொன்னாலும் அதையெல்லாம் தாண்டி தனிப்பட்ட விதத்திலே இந்த ஜெபமாலையின் மீது ஒரு பக்தி கொண்டு ஜெபமாலை தினமும் ஜெபிக்க, நம்பிக்கையோடு ஜெபிக்க உங்களை நான் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் நமது பள்ளி புதிய அட்மிஷனுக்காக தயாரிக்கின்ற இந்த நாட்களிலே, குறிப்பாக கடந்த நாளிலே 9 மாணவ செல்வங்கள் இந்த தேர்வுகளிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பல்வேறு வகையான தேர்வுகளிலே ஏறக்குறைய இந்த 4 ஆண்டு 9, 10, 11, 12 என்று 4 ஆண்டுகள் அவர்கள் படிக்கின்ற பொழுது ஒருவர் குறைந்தது ஒரு 50,000 ரூபாயாவது வீட்டிற்கு சம்பாதித்து கொடுக்க முடியும் இந்த 4 ஆண்டிலே என்றால் படிப்பு என்பது சுமை அல்ல, அது நிச்சயமாக நம்மை சுமந்து செல்கின்ற சிறகுகள் படைத்த ஒரு விடுதலையின் கருவி என்பதை நம்முடைய மாணவர்கள் நிரூபிக்க தொடங்கி இருக்கிறார்கள். எனவே நமது பள்ளி சிறப்பான முறையிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த பள்ளியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் சுரண்டையை சார்ந்த சூசை, வியாகப்பன், வசந்தி குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஷிரான், நிரோசா 5வது ஆண்டு திருமண நாளிலே ஆண்டவர் தொடர்ந்து குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஆரோன், ஆல்ரின் பிறந்தநாள் 4வது ஆண்டு ஆண்டவர் நிறைவான முறையிலே குழந்தையை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், வெரோனிகா படிப்பு ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், ஷிரான் கப்பல் தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பலியை நன்றி பலியாக, வேண்டுதலின் பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே இது பாஸ்கா காலம், உயிர்ப்பின் காலம். ஆண்டவர் 40 நாட்கள் இதோ பல்வேறு நபர்களை சந்தித்தார், நம்மையும் சந்திக்க வேண்டும். பொது அனுபவம் இந்த திருப்பலியில் நாம் கொடுக்கிறோம், தனிப்பட்ட அனுபவத்திலே ஆண்டவரை சந்திக்க வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உன் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அவை
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருள்வீராக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசுவின் அற்புதங்களும் அடையாளங்களும் திருத்தூதர்கள் வழியாக தொடர்கின்றன. மக்கள் வெள்ளம் திருத்தூதர்களை மையம் கொண்டது. இயேசுவின் அற்புதங்களும் போதனைகளும் அவருக்கு சிலுவை சாவை தேடி தந்தன என்பதை அறிந்திருந்தாலும் யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் அஞ்சாமல் இயேசுவை பற்றிய நற்செய்தியை திருத்தூதர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்லும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டோரின் கூட்டம் வளர்ந்துள்ளது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 12 முதல் 16 முடிய. அந்நாளில் மக்களிடையே பல அடையாளங்களை அரும் செயல்களையும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாவரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாய் பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல்நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்தும் மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னுலற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்
இரண்டாம் வாசக முன்னுரை. வாழ்வு தரும் நற்செய்தியை அறிவித்து வந்த யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட திருவழிபாட்டு நூலில் இயேசுவின் விண்ணக ஆட்சி காட்சியமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசுவே தொடக்கமும் முடிவுமானவர். தனது சாயலில் உள்ள மனிதனை மீட்க இறந்து உயிர் தெழுந்ததையும் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் அவர் கொண்டுள்ள அதிகாரத்தையும் காண்பிக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். சாவுக்கு உட்பட்டேன் ஆயினும் இதோ நான் என்றென்றும் வாழ்கிறேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய, மேலும் 12 முதல் 13, 17 முதல் 19 வரை. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்ம தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பிவை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன்விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனை போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்ந்தவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதிவை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 20வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அங்கு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்.
எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது இருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை இட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. நம்புவதற்காகவும் நம்பி வாழ்வு பெறுவதற்காகவும் இவை எழுதப்பட்டுள்ளன. இவை இப்போது வாசிக்கப்பட்டன. இவை இப்போது பேசப்படுகின்றன. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒரே ஒன்றுதான், வாழ்வு பெற வேண்டும். அப்படி வாழ்வு பெற வேண்டும் என்றால் நம்பிக்கை வேண்டும். நம்பினால் வாழ்வு பெறலாம். வாழ வேண்டும் என்றால் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை என்று நான் பொதுவாக கவுன்சிலிங் போகிற பொழுது அல்லது செமினார் கொடுக்கிற பொழுது அல்லது எங்காவது யாராவது விவாதிக்கின்ற பொழுது சொன்னால் உடனே நம்மோடு பேசுகிற அறிவுஜீவிகள் சொல்லிவிடுவார்கள், ஃபாதர், நீங்கள் ஒரு ரிலீஜியஸ் மேன், பக்தியில் இருக்கிறவர், ஆகவே நம்பிக்கையை பற்றி பேசுகிறீர்கள், நம்பிக்கையை விட்டு பேசுங்கள் என்று பலர் விவாதத்திற்கு சொல்லுவார்கள். நான் அப்போது கேட்பேன், ஏன் நம்பிக்கைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று. சயின்டிஃபிக்காக சொல்லுங்கள், விஞ்ஞானபூர்வமாக பேசுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? விஞ்ஞானம் என்பது இந்த மெய்ஞானத்தில் சொல்லப்படுகிற நம்பிக்கைக்கு விரோதமானது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்பிக்கை என்பது ஆன்மீகம் சார்ந்தது என்றும் சிந்தித்தல் என்பது அறிவியல் சார்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் நம்பிக்கை இல்லை என்றால் சிந்தித்தல் இல்லை என்பதை விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை கண்டுபிடித்தவர். இதோ இந்த கரண்டு, இந்த பல்பு என்று தொடங்கி 1000க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் நிறைய செய்திருக்கிறார். அப்போது அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், சார், உங்களுக்கு எப்படி சார் இவ்வளவு காரியங்களை கண்டுபிடிக்கிற ஒரு ஆற்றலும் வல்லமையும் பெற்று இருக்கிறீர்கள்? உங்களைப் போல் ஒரு விஞ்ஞானி இனியும் பிறக்கப் போவதில்லை. அது உண்மைதான். அப்போது அவர் அழகாய் சொல்லுகிறார், எனக்கு என்ன தெரியும், நான் நம்புகிறேன். எல்லோரும் வியந்து பார்த்தார்கள். ஏனெனில் அந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஆன்மீகத்திற்கு விரோதமாக எழுப்பப்பட்ட ஒரே குரல், நம்பாதீர்கள், எதையும் நம்பாதீர்கள், அதை அடித்து உடைத்து நொறுக்கி ஆய்வு செய்து பாருங்கள். ஆய்வு செய்தல் என்பது நம்பிக்கைக்கு ரெண்டும் கான்ட்ரடிக்டரி, விரோதமானவை, எதிரெதிர் பதங்கள் என்கின்ற ஒரு சிந்தனை நிறைந்த காலம். அப்போது அவர் சொன்னார், நான் நம்புகிறேன். எல்லோரும், அந்த கூட்டம் வியந்து பார்க்கிறது. ஒரு விஞ்ஞானி 1000 பொருட்களுக்கு மேல் புதிதாய் கண்டுபிடித்தவர், தலைமுறை தோறும் வணங்கப்பட வேண்டியவர், கும்பிடப்பட வேண்டியவர், அந்த அளவிற்கு இவருக்குள் ஆற்றல் இருக்கிறது. நம்புகிறாரா? ஆமாம், இந்த கடவுள் எனக்கு புதிதாக இன்னும் பொருட்களை காட்டுவார், நான் கண்டுபிடிப்பதற்கு காரியங்களை காட்டுவார் என்று நான் நம்புகிறேன். நான் நம்பி போகிறேன். எனக்கு அங்கே நல்லது நடக்கிறது. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்பதுதான் நம்முடைய அந்தோனியாருடைய தாரக மந்திரமாக வைத்திருக்கிறோம்.
எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒன்று. எனவே இது விஞ்ஞானத்திற்கு விரோதமானதல்ல, அறிவிற்கு அப்பாற்பட்டதல்ல. இந்த அறிவு, விஞ்ஞானம் அல்லது நம்முடைய வாழ்வியல் சூத்திரங்கள், தத்துவங்கள், திறமைகள், கோட்பாடுகள், லாஜிக் என்று சொல்லப்படுகிற ஒரு ப்ராசஸிங் ஸ்டைல் எல்லாமே இந்த பிலீவ் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற நம்பிக்கைக்குள் தான் அடங்கி இருக்கின்றன. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு சொல்லித் தருகின்ற காரியமே நம்பிக்கை. எனவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையுமே பெரும்பாலும் ரெண்டாக பிரிக்கலாம். மத்தேயு நற்செய்தியில் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் அழகாய் நமக்கு சொல்லுகிறார், கடைசி நாட்களில் எல்லா மனிதர்களையும் எழுப்புவார்கள், 2 கைரேகை கூட ஒன்றாக இல்லை என்று சொல்லுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட மனித இனத்தை எப்படி நடுவை தீர்ப்பார் இயேசு? வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிப்பது போல நல்லோரை ஒருபுறமும் தீயோரை ஒருபுறமும் பிரித்து நல்லோருக்கு ஒரு வார்த்தையும் தீயோருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லுவேன். எவ்வளவு சுருக்கமாக சொல்லிட்டார்னு பாருங்க. வெற்றி தோல்வி, வாழ்வு சாவு, வலப்புறம் இடப்புறம், மேல் நோக்கு சிந்தனை கீழ் நோக்கு சிந்தனை, வாழ்விற்குரிய சிந்தனைகள் அழிவிற்குரிய சிந்தனைகள், வாழ்விற்குரிய செயல்பாடுகள் அழிவிற்குரிய செயல்பாடுகள், வாழ்விற்குரியவை உற்சாகம் தருகிறது, நிறைவு தருகிறது, உன்னதம் தருகிறது, அழிவுக்குரியது நமக்கு ஆபத்தை தருகிறது, இதோ தீமையை தருகிறது, இழி மனதை தருகிறது, குற்ற உணர்வை தருகிறது. உயர்ந்ததென்றும் மாட்சிக்குரியதென்றும் கடவுள் என்றும் வெளிச்சம் என்றும் நாம் கொண்டாடுகிறோம். அழிவுக்குரியதை சாத்தானுக்குரியதென்றும் இதோ மோசமானதென்றும் கீழ்த்தரமானதென்றும் சொல்லுகிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். 2 தான். நீங்க 1000 கோடி வேண்டுமானாலும் கொண்டு வாருங்கள், 2ஆய் வைத்து விடலாம். இன்றைய வாசகம் அதிலே நம்பிக்கை என்பதை மையமாக கொண்டு இந்த உலகத்தை 2ஆக பிரிக்கிறது. கிமு கிபி என்று பிரித்தது போல இந்த உலகத்தை கிறிஸ்து 2 என்று பிரிக்கிறார். நம்புகிறவர்கள், நம்பாதவர்கள், அவ்வளவுதான். நம்பிக்கையினால் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நம்பிக்கை இல்லாததனால் அழிந்து கொண்டிருப்பவர்கள். இந்த நம்பிக்கை என்பது காண்பதாலும் வரலாம், காணாமலும் வரலாம். பிரியமானவர்களே, இந்த பாஸ்கா விழா ராத்திரி கொண்டாடணும் இல்லைங்களா? அங்கே ஆலயத்திலிருந்து அப்படியே பாஸ்கா புது தீய மந்திரிச்சு கொண்டு வந்தோமா, கொண்டு வருகிற பொழுது எல்லார் கையிலையும் மெழுகுதிரி இருந்ததா? எரியாத மெழுகுதிரி. பாஸ்கா திரியிலிருந்து கொஞ்சம் பேர் தீ பிடித்தார்களா? இந்த தீயை பிடித்து விட்டு ஒவ்வொருவருக்காக கொண்டு போய் தீயை கொடுத்தார்கள். புதிய நெருப்பு எல்லோருக்கும் பற்ற வைக்கப்பட்டது. இதில் ஒரு 2 பேருக்கு பேச்சு, நீ எங்கே தீ பிடிச்ச? நான் பக்கத்தில் வந்தவங்க கொண்டு வந்தாங்க, அதிலிருந்து தீ வாங்கிக்கிட்டேன். அது செல்லாது. ஏன் செல்லாது? புது தீனா எங்கேருந்து தான் பிடிக்கணும்? பாஸ்கா திரியிலிருந்து தான் பிடிக்கணும். ஒரு ஜாலி டிஸ்கஷன் ஓடுது. அப்போ ஏன்டா அந்த பஞ்சாயத்து வருது? ஃபாதர் கேளுங்க, ஃபாதர் கேட்டு சொல்லுங்கள் ஃபாதர், என்ன வரும்? அந்த திரியிலிருந்து பிடிச்சா தான் அது செல்லுமாம, இந்த திரியிலிருந்து பிடிச்சா அது செல்லாதாம அப்படின்னு கேட்ட ஆளுக்கு இந்த பகுதி தான் விளக்கம். உங்களுக்கும் ஒரு வேளை அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இதோ இன்றைய நற்செய்தி வாசகம்தான் விளக்கம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கின்றார். வசனத்தை பாருங்க, நல்லா இருக்கா? கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். இயேசு வந்து அவர்கள் நடுவில் நின்று கொண்டார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் இயேசுவே தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். அவங்க கேட்கல. இந்த ஆளா வலிய போய் இந்த பார்த்தியா கையை பற்றியா, இந்த பார்த்தியா அணி பிடிச்சதுக்கு தான் இருக்கா, விழாவை பற்றியா, இந்த எப்படி இருக்குது பார்த்தியா, இவரே அவர்களுக்கு காட்டி அவர்களை கேன்வாஸ் செய்கிறார், அல்லது அவர்களை நம்ப வைக்கிறார், அல்லது அவர்களுக்கு அறிவு புகட்டுகிறார், அல்லது அவர்களுக்கு தேவையான காரியங்களை ஊட்டுகிறார். பால் ஊட்டி அமுதூட்டுவது போல, ஒரு குழந்தைக்கு தாய் செய்வது போல இயேசுவே வந்து அவர்களிடம் கையையும் விலாவையும் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். அப்போ இந்த 12 பேரில் ஒருத்தன் ஐயோ பாவம், மீதி 11 பேரில் இப்போ தோமா அவர்களோடு இல்லை. அப்போ மீதி 10 பேரும் இருந்தார்கள். அந்த பெண் சீடர்கள், அன்னை மரியாள், இவர்கள் எல்லோரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வசனம் 2 முக்கியம். கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டினார். முடிஞ்சா? இப்போ தோமா வருகிறார். வந்த இடத்தில் சீடர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம், அவருடைய கையை தொட்டு பார்த்தோம், விலாவை தொட்டு பார்த்தோம், இயேசுநாதர் தான், சந்தேகமே இல்லை, நாங்கள் தொட்டு பார்த்தோம், அவரை கண்டோம், கண்டதால் நம்பினோம். அப்போ 10 சீடர்களும் கண்டதால் தானே நம்பினாங்க. அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லையே.
இப்போ தோமாவும் என்ன சொல்லுகிறார்? உனக்கு நான் இளைச்சவனா? நானும் காண வேண்டும், நம்ப வேண்டும் என்றால். எனவே அவர் காத்திருக்கிறார். இப்போது வந்த இயேசு கிறிஸ்து கோபமாக சொல்லுகிறார். என்ன சொல்றார்? இங்க வா, இந்தா கை போமா பாரு, இந்தா விழாவை பாரு. ஏன் நீ தானே 10 பேருக்கு வந்து காட்டின? நான் கேட்டது தப்பா? 10 சீடர்களுக்கும் நீங்கள் வந்தீர்கள், நீங்களாகவே காட்டினீர்கள், அவர்கள் பார்த்தார்கள். நானும் அவர்களில் ஒருவன் தானே, நானும் சீடன் தானே, நானும் உன் கையை தொட வேண்டும், உன் விழாவை தொட வேண்டும் என்று கேட்டதில் என்ன தவறு? இதுக்கு கோபம் வேற. இந்தா பாரு, இந்தா பாரு அப்படின்னா, பிரியமானவர்களே, இதுதான் சூத்திரம். அப்போ இன்னும் 2000 வருஷம் இல்லை, இன்னும் 20,000 வருஷம் போனாலும் திருச்சபை இருக்கும். ஏசுநாதர் ஒவ்வொருத்தருக்காக வந்து இந்த பாத்தியான்னு விளக்கம் கொடுத்துட்டே இருக்கணும். வாத்தியார் பாடம் நடத்துகிறார். பாடம் நடத்துகிற பொழுது மாணவன் வரவில்லை. அந்த மாணவன் வருகிறான். வாத்தியார் சொல்றாரு, டே தம்பி, நேற்று கிளாஸ் நடத்தினல அந்த பையனுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்லிக் கொடுத்தா அவனுக்கு புரியணும்ல. அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் பாடம் நடத்தியிருக்கணும்ல. நான் நடத்துகிற பாடம் அவனுக்கு புரியலைன்னா, அவன் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு ஞானமும் அறிவும் இல்லைன்னா, இவர் என்ன வாத்தியார்? சாகிறது வரைக்கும் கடைசி வரைக்கும் அவரே தானே சொல்லிக்கிட்டு இருக்கணும். பிரியமானவர்களே, எனவே நம்பிக்கை என்பது, வாழ்வு என்பது, அறிவு என்பது, ஞானம் என்பது, மகிழ்ச்சி என்பது, உற்சாகம் என்பது, வாழ்வு என்பது, விசுவாசம் என்பது கடத்தப்படக்கூடிய ஒன்று. அந்த மெயின் சோர்ஸ் என்று சொல்லப்படுவதில் இருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றல்ல, மீண்டும் வருகிறவர்கள் அடுத்தவர்களுக்கு என்று தலைமுறை தோறும் கடத்தப்பட வேண்டும். எனவே தான் இயேசு சொல்லுகிறார், நீ நம்பினதால் நம்பிக்கை கொண்டாய். அப்போ 10 சீடர்களும் நம்பித்தானையா, இந்த கண்டதால் தானையா நம்பினாங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், நான் தொடங்கி வச்சேன், தப்பு இல்லை. அடுத்தடுத்து வருகிற பொழுது இப்போ புரிகிறதா? பாஸ்கா திரியில் பிடித்தது மட்டுமல்ல, பாஸ்கா திரியிலிருந்து யாரெல்லாம் பற்ற வைத்தார்களோ அந்த திரியிலிருந்தெல்லாம் பிடித்தவர்கள் அத்தனை பேருக்கும் பாஸ்கா திரியிலிருந்து பற்ற வைத்தவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டோ அதே ஆசீர்வாதம் உண்டு. அதே ஆண்டவரிடமிருந்து தான் பெறுகிறோம், அதே ஆண்டவரிடமிருந்து தான் அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, எனவே இங்கே 2 விதம் தான் இந்த உலகத்தில், நம்புகிறவர்கள், நம்பாதவர்கள். நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்பாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், சாபத்தை பெற்றவர்கள். நம்பிக்கையின்மை என்பதே சாபம். புது சாபம் தேவையில்லை. ஏன்? நம்பாத மனிதன் சந்தோஷமாக வாழ முடியாது. நம்பாத மனிதன் இந்த உலகத்தில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்ப நம்பிக்கை என்பது என்ன? கடவுளை நம்புதல் என்பது மட்டுமல்ல. அதைத்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுகிறார், நம்பிக்கை என்பது பொது வார்த்தை. நம்பிக்கை என்பது எல்லோருக்குமான டேம். அது என்ன ஆன்மீகத்திற்கானது மட்டுமல்ல. ஏங்க, கணவன் மனைவிக்கு இடையில நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாத குடும்பத்தில் சண்டை வருமா வராதா? பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில நம்பிக்கை முக்கியம். தன்னுடைய பையனை போக சொல்றாங்க, பிள்ளைய வெளியில போய் படிச்சுட்டு வா, அது ஏதோ வேலை பார்த்துட்டு வான்னு அனுப்புறாங்க. அதுக்கு போய் பெங்களூர்லயோ மெட்ராஸ்லயோ டெல்லியிலயோ வெளிநாட்டிலேயோ வேலை பார்க்குது, தங்குது. பெற்றோருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என்ன ஆகும்? ஒரு 500 ரூபாயை உங்க பையன் கையில கொடுத்து, இல்லை போய் இதை வாங்கிட்டு வான்னு சொல்றீங்க. 500 ரூபாயை தான் கொடுத்து விட்டீங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்க முடியுமா? இல்லை எங்கே போனால் வாங்கினியா, கடைக்காரன்ட்ட கொடு, கடைக்காரன்ட்ட நான் சொல்லுவேன். சரி, 500 ரூபாயை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்கள் குழந்தை கையில் காசை கொடுத்து போய் இந்த பொருள் வாங்கிட்டு வாங்க. அவன் போனான், அவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபோனை போட்டு கடைக்காரன்ட்ட கொடு, நான் சொல்கிறேன், அந்த பையன்ட்ட இதை கொடுத்து விடுங்க. ஏம்மா ஏன்ட்ட சொல்லி விட்டா என்னம்மா, உனக்கு அறிவு கிடையாது, நீ செஞ்சுக்கிட மாட்டேன். நம்பிக்கை என்பது எல்லா தளத்திலும், ஏன் ஒருவர் பிறரை நம்புவது மட்டுமல்ல, கடவுளை நம்புவது மட்டுமல்ல, தன்னை நம்பணும். தன்னம்பிக்கை. தன்னை நம்பாத மனிதன் வாழ்ந்து கொள்ள மாட்டான், உயர்ந்து கொள்ள மாட்டான், ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள மாட்டான். தன் கனவை நம்ப வேண்டும். எனக்கு ஒரு கனவு வந்தது, கடவுள் எனக்கு இதை இப்படி வெளிப்படுத்தினார், நான் இதை சாதிப்பேன், நான் இதை செய்வேன். எனவே நம்பிக்கை என்பதை பெரிய அளவில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்களின் அடிப்படை. அப்போ நம்புதல், நம்பாமை. பிரியமானவர்களே, இதில் அந்த இதை 2 எப்படி பிரிக்கிறார்னா, கண்டதால் நம்பியவர்கள், காணாமலே நம்புகிறவர்கள். கண்டதால் நம்பியவர்கள், காணாமலே நம்புகிறவர்கள். இந்த காணாமலே நம்புகிறவர்கள் யாருன்னா, எபிரேயர் புத்தகம் வாசிங்க, டீடைல்டாக இருக்கும் யாரெல்லாம் காணாமல் நம்பினார்கள்னு. கண்ணுக்கு தெரியாத கடவுளை இதோ ஆபேல் நம்பினான், எனவே தான் நல்ல காணிக்கையை செலுத்தினான். காயினோ என்ன நினைத்தான், ஆமாம் கடவுள் வந்து பார்க்க போறாரு, சும்மாப்பா
காணிக்கை செலுத்தணுமா, காணிக்கை என்று கண்ணுக்கு காணாத கடவுளை அவன் நம்பவில்லை. எனவே அவன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆபேலின் காணிக்கையோ கண்ணுக்கு தெரியாத கடவுளை அவன் நம்பினான். எனவே அவன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே போல ஆபிரகாமுக்கு வருகிற பொழுது கடவுள் 2 வாக்கு கொடுப்பார். தம்பி, உன் குழந்தைகள் எல்லாம் வானத்து நட்சத்திரத்தை மாதிரி இருக்கும். இதை வந்து பாரு, பாலும் தேனும் பொழிகிற கானான் நாடு உனக்கு தருவேன். 2ம் கண்ணு கட்டிய தூரம் வரை நடப்பதற்கு எந்த அறிகுறியும் இல்லை. ஆபிரகாம் போர் செய்யலை, சண்டை போடலை, அல்லது நாடு எனக்கு தான்னு சொல்லி 4 முக்கிலையும் போய் கல் வைக்கல, எல்லை கல் வைக்கல. அதே போல குழந்தை பிறக்கணுமா, தன்னுடைய மனைவிக்கு இதோ குழந்தை பெறுவதற்கான அந்த வாய்ப்பே நின்று போய் விட்டது. தனக்கும் 100 வயதாகி விட்டது. என்னையா, கண்ணு கட்டிய தூரம் வரை எந்த விதமான காரியத்திற்கான நம்புவதற்கான அறிகுறியும் இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் நம்பினார். அதுதான் நம்பிக்கையின் உச்சம். எனவேதான் நம்பிக்கையின் தந்தை, விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் என்று நாம் கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, விவிலியத்தில் நிறைய பகுதிகளை சொல்லலாம். காணாமலே நம்பியவர்கள் இவர்கள் எல்லோரும். ஆனால் கண்டும் நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். கண்டதால் நம்பியவர்கள் நிறைய பேர். ஆசீர்வாதம் கிடைக்காது. நம்ம கூட அப்படித்தான். நமக்கு ஏதாவது நல்லது நடந்தால் நம்ம வந்து சொல்கிறோம், ஐயோ கடவுள், எல்லாம் ஆண்டவர், எல்லாம் கடவுள், ஏன் எனக்கு இதை செஞ்சார், அதனால் நம்புகிறேன், அதனால் நன்றி. இதில் என்ன பெரிய பெருமை இருக்குது? கண்டு நீ நம்பட்டா நீ மனுஷனே கிடையாது. கண்ட பிறகு நம்பித்தானே ஆக வேண்டும். நோ சாய்ஸ். அதாவது நீங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. ப்ரூஃப் பண்ண பிறகு நான் உங்களை நல்லவன்னு சொல்லித்தானே ஆகணும். ஆனால் நீங்கள் எனக்கு நிரூபிக்காமல் இருக்கிற பொழுதே, நிரூபணம் காட்டாமல் இருக்கிற பொழுதே நம்பினால், யார் நம்பினா? பழைய ஏற்பாட்டில் பாருங்க, யோபு. அவனுடைய நண்பர்கள் சொன்னார்கள், இலை என்னடா நடந்திருக்கு. அதே போல இதோ அவன் மனைவி சொன்னா, நீ செத்துறியா, பேசாம என்ன செய், கடவுளை பழித்திரி செத்துறியா. பிரியமானவர்களே, இதோ ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய விசுவாசம் ஆழமாக இருந்தது. எனவே கடவுள் இந்த நம்பிக்கையிலே எதை உயர்ந்ததென்று சொல்லுகிறார் என்றால், காணாமலே கண்டு நம்பியவர்கள் வேறு யார்? இவர் நம்ம சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க இயேசுநாதரை. 2 பக்கமும் 2 பேர் இருக்காம பாருங்க. ஒரு கள்ளன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், யோ உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரிது பரிசுத்தர்னு, நாங்களோ பாவிகள், இது அனுபவிக்கிறது முறைதான். ஆண்டவரே, நீர் தெய்வீகமாக இருக்கிறீரே, கண்டவுடன் நம்புனல். ஆனால் கண்டு நம்பாதவன் பக்கத்தில் இன்னொரு கள்ளனை பாருங்கள். இடப்புறம் உள்ள கள்ளன் என்ன சொல்கிறான்? ஐயோ நீலாம் மனுஷனா, உன்னை மந்திரவாதின்னு சொன்னாங்க, நீ மேஜிக் பண்ணுவோன்னு சொன்னாங்க, நீ உன்னையும் காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றேன். ஏசு சிலுவையில் இருக்கிறார், 2 பக்கமும் 2 பேர் இருக்கிறான். ஒருத்தன் கண்ணுக்கு தெரிஞ்சது, ஒருத்தன் கண்ணுக்கு ஏன் தெரியல. கண்ட பிறகும் கூட நம்பாதவர்கள் உலகத்தில் உண்டு. அதுதான் இன்னும் கொடுமை. நாமும் கூட பல சமயத்தில் எப்போ எப்படி அது கிடச்சிது, அல்லது நம்ம விட்டு வேற யாராவது கூட நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த வசனம் சொன்ன ஆட்கள் இருந்தால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இது எப்படி நடந்தது. அது லக்கு, அது அதிர்ஷ்டம், அது ஏதோ எப்படியோ நடந்தது, எனக்கும் தெரியல. ஆனால் என்ன, கடவுள் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார் என்று கூட தெரியலன்னா, இந்த கல்வனில் இடப்புறம் இருந்த கல்வனை போல கண்டும் அறியாதவர்களாய், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாம் காணவில்லை என்றாலும் நம்பி நிற்க வேண்டாம். அதுதான் நம்பிக்கையினுடைய உயரம், நம்பிக்கையினுடைய சிகரம். ஆண்டவர் அதனால் தான் சொல்லுகிறார், உன் கண்ணு கட்டிய தூரம் வரை எதுவுமே உனக்கு புலப்படவில்லை என்றாலும் நீ நம்பிக்கையோடு போய்கொண்டே இரு, உனக்கானதை நான் தருவேன். தோமாவுக்கு அதைத்தான் சொன்னார். உடனே தான் தோமா பார்த்தாரு, அடடா அப்படின்னு அவருக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. எவ்வளோ தூரம் வந்தார்னு பாருங்கள். இயேசுவின் சீடர்களில் அதிக தூரம் பயணப்பட்டவர் தோமா தான். இந்தியா வரைக்கும் வந்தார். இதோ இந்த கேரளாவிற்கு வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிலுவையை நட்டு வைத்தார். காணாமலே நம்பணும் சொன்னீங்களா கிறிஸ்துவே? நான் கண்ணுக்கே காணாத தூரத்துக்கு போகிறேன் உங்களை நம்புவதால் என்று நாம் பாக்கியசாலிகள், கொடுத்து வைத்தவர்கள். இந்த தோமாவினால் நாம் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். இப்போ நம்ம உள்ளத்திலையும் தீ எரிதில்ல, நம்பிக்கை என்கின்ற மெழுகுதிரியத்தினுடைய அந்த ஆற்றல் எரிந்து கொண்டிருக்குல்ல. இது நேரடியாக இயேசுவிட்ட இருந்து தான் பெறணும்னு இல்லை. ஒரு பிரசங்கத்தில் இருந்து பெறலாம், ஒரு மறைக்கல்வி வகுப்பில் இருந்து பெறலாம், ஒரு கோயிலில் போய் கும்பிடும் போது கூட நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஏன் இந்த மே மாதம் விபிஎஸ் வகுப்பு வைக்க போகிறோம், இந்த விபிஎஸ் வகுப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். யார் கிளாஸ் எடுக்கிறா, எப்படி எடுப்பான்னு என்ன சாமி தெரியும். நீங்கள் சொல்லுவது போல் நெருப்பு பற்றுமா என்றால், கொடுக்கிறவர் உள்ளத்தில் நம்பிக்கை என்கின்ற நெருப்பு எரிந்து கொண்டிருந்தால், வாங்குகிறவர் அந்த நம்பிக்கை என்கின்ற விளக்கை, வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டார் என்றால் 2 பேருக்குமே ஆசீர்வாதம், மீட்பு. கடவுள் நல்லதை தருகிறார், வல்லதை செய்கிறார்.
எனவே நம்புதல் என்பதனுடைய இந்த கோணங்களை எல்லாம் சிந்திப்போம். எனக்கு எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் நான் பிடித்த பிடி புளியங்கொம்பு, நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள், அனைத்தும் நல்லதாய் நடக்கும். நம்புவோம், ஜெபிப்போம், நிச்சயம் நல்லது நடக்கும். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். நல்ல ஆயனாய் எங்களை பேணி காக்கும் அன்பு இறைவா, உமது பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் எமக்கு அளித்துள்ள திருச்சபையின் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் இறை பணிக்காக எடுக்கின்ற முயற்சியிலும் செல்கின்ற பாதையிலும் உமது வார்த்தையை ஊன்றுகோலாய் இருந்திட வேண்டுமென்றும் அவர்களின் உடலுள்ள நலன்களில் உமது கரம் துணை இருக்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, எம்மை பெயர் சொல்லி அழைத்து விடுதலை வாழ்வை அளித்து நம்பிக்கையில் நாளும் வளரச் செய்கிறீர். நாங்கள் எங்களது வாழ்வின் இன்ப துன்ப வேளைகளில் உமது கரம் பிடித்து நீர் காட்டுகின்ற வழியில் அச்சமின்றி நடக்க வரம் தாரும். என்றென்றும் உமது அருளின் கனியை சுவைத்தவர்களாக இறுதி வரை வாழ்ந்து எமக்கென வைத்திருக்கும் விண்ணக வாழ்வில் வந்து சேர அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் அன்பு தெய்வமே, எம்மை ஆளுகை செய்யும் நாட்டின் தலைவர்கள் சுயநலமற்றவர்களாக நீதியின்படி ஆட்சி புரிய நல்ல உள்ளத்தை தாரும். வாழ வழியின்றி இருக்கும் மக்களுக்கு வாழ்வு தருகின்ற ஆட்சியாளர்களாக மாறிட அவர்களை உமது ஆளுகையில் ஞானத்தையும் பிறர் அன்பையும் கொடையாக அளித்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அழைத்தவரே இறைவா, நாங்கள் பெயரளவில் மட்டும் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் உமது திருவுளத்திற்கு கீழ்ப்படிவர்களாக வாழ்ந்து இறைமகன் விரும்பிடும் தாயாக, சகோதரராக, சகோதரியாக வாழ்ந்திடும் உள்ளத்தினை தந்து ஆசீர்வதியும். என்றும் நாங்கள் பிறர் நலம் நாடிடும் கிறிஸ்துவின் பண்புகளை கொண்டவர்களாக வாழ்ந்திடும் அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியை அருள்கின்ற இறைவா,
எங்கள் குடும்பங்களில் உமது அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் எங்களுடைய சுயநலத்தை விரும்புகின்றவர்களாக வாழாமல் உறவுகளுக்கு மதிப்பளித்து அன்பை பொழிந்து வாழ்ந்திட எமக்கு தேவையான அமைதியை எம் உள்ளங்களில் பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இவற்றை புனிதப்படுத்தி இது எங்கள் மீட்புக்கு பயன்படச் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மண்ணகத்தில் மனிதனாக பிறந்தார், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்க்கை நடத்த திருவுளமானார். இறுதியில் சாவை சிலுவையில் வென்று உயிர்ப்பு உண்டு என்று எங்களுக்கு விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்களுடைய ஆயர் அந்தோணிசாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற கிறிஸ்துவில் மரித்த மரிய மிக்கேல் ஃபெலிக்ஸ், காந்திரிகன், லூர்து சாமி சுசையம்மாள், அந்தோணியம்மாள், லூர்து மிக்கேல், லூயிஸ் அம்மாள், ஃபாத்திமா, ஜெயபால், ஜேம்ஸ், சாந்தா, வியாகுலம், சேசம்மாள் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்த உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இறைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 28ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 29ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11 மணி முதல் 4 மணி வரை குமுளி ஜபக்குழுவினர் நடத்தும் தியானம், தொடர்ந்து திருப்பலி. மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 30ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 1ஆம் தேதி வியாழன் மே மாதத்தின் வணக்க மாதம் ஆரம்பம். அன்று மாலை 6:30க்கு ஜபமாலை, தொடர்ந்து 7 மணிக்கு திருப்பலி. 2ஆம் தேதி வெள்ளி மாதத்தின் முதல் வெள்ளி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. மாலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை கெத்சமனி ஜப அனுபவம், தொடர்ந்து திருப்பலி. 3ஆம் தேதி சனி மாதத்தின் முதல் சனி அன்று மாலை 6:30க்கு மாதா கவி முன் ஜபமாலை, தொடர்ந்து திருப்பலி. 4ஆம் தேதி ஞாயிறு பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு அன்று காலை 7:15க்கு விக்கேற்பதலும், காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும், மாலை 7 மணிக்கு ராஜகோபால பெரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வாறு ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் அன்னை தெரேசாள் அன்பியம். அன்னை தெரேசாள் அன்பியத்திற்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித அந்தோனியார் ஜபக்குழு வழிநடத்துவார்கள். குறிப்பு: மே மாத சிறப்புகள். மே மாதம் வணக்க மாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆம், மரியன்னைக்கு புகழ் மாலை செலுத்தும் மாதம். ஆகவே நம் பங்கு ஆலயத்தில் தினமும் மாலை 6:30 மணிக்கு திரு ஜபமாலையும் மரியன்னை மன்றாட்டு மாலையும் சொல்லப்படும். அனைவரும் வந்து இணைந்து ஜெபித்து அன்னையின் அருள் பெற அன்போடு அழைக்கின்றோம். மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை மாதா கெபியில் திருப்பலியும், மே மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை மாதா கெபியில் திருப்பலியும், தொடர்ந்து ஒளி பயணமும் தேர்ப்பவனியும் நடைபெறும். நம் பங்கின் மரியாயின் சேனை பக்த சபையினர் இவைகளெல்லாம் ஒருங்கிணைப்பு செய்வார்கள். அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் ஒரு குறிப்பு: ஆலய தூய்மை குறித்து தினம் தினம் நம் இல்லத்தை நாம் பெருக்கி தூய்மையாக வைக்க ஆசைப்படுகின்றோம். ஆலயம் ஆண்டவர் வாழும் பரிசுத்த இல்லமாகும். 2 மாதத்திற்கு ஒருமுறை நமக்கு இதை தூய்மை செய்ய நல் வாய்ப்பு கிடைக்கின்றது. 30 வீடு கொண்ட அன்பியங்களில் 5 பேர் மட்டும் வருவது என இல்லாமல் இந்த ஆசீர்வாத வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று தங்களது 5வது திருமண நாளை கொண்டாடும் செரோன் நிசா தம்பதியினருக்கும், தனது 4வது பிறந்த நாளை கொண்டாடும் குழந்தை ஆரோன் ஆர்ட்ரினுக்கும், நாளை பிறந்தநாள் கொண்டாடும் சாலமோனுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி கரவொலி மூலம் கரவொலி எழுப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆலயத்திற்கு சேவல் ஒன்று வந்திருக்கிறது. திருப்பலி முடிந்தவுடன் நமது ஆலயத்திற்கு காணிக்கையாக வந்துள்ள சேவலை ஏலம் விடப்படும். இயேசுவில் பிரியமானவர்களே, கோடை விடுமுறையை பயனுள்ள முறையில் பயன்படுத்த மே 1 முதல் 10ஆம் தேதி வரை நமது ஆர்சி நடுநிலை பள்ளியில் வைத்து VBS வகுப்பானது காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெறுகிறது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் VBS பாட புத்தகம் மற்றும் அதன் தொடர்பான பொருட்கள், அதாவது பாடல் தாள், பேட்ச், பின் இவை அனைத்தும் ரூபாய் 30 கொடுத்து பெற்றுக்கொள்ளவும். VBS முடிந்தவுடன் நமது குழந்தைகளுக்கு சிற்றுண்டி தர விரும்புபவர்கள் முன்னதாகவே VBS ஆசிரியரிடம் தெரிவித்து அதற்கான விவரங்களை கேட்டுக்கொள்ளவும். VBSற்கான சுற்றுலா விவரங்கள் அனைத்தும் 1 வாரத்திற்குள் அறிவிக்கப்படும். நமது சுரண்டை பங்கு தளத்திலே அருட்பணி ஆற்றி வருகின்ற புனித பிரான்சிஸ்கன் அருட்சகோதரிகளில் அருட்சகோதரி அருணா அவர்கள் கடந்த 7 மாத காலமாக நமது பங்கு தளத்திலே அருட்பணியாற்றினார்கள். தற்போது வேறு பணித்தளத்திற்கு மாறுதலாகி செல்கின்றார்கள்.
மூத்த அருட்சகோதரி அருணா அவர்கள் நமது பகுதியில் ஆற்றிய அத்தனை அருட்பணிகளுக்கும் நன்றி கூறி சுரண்டை இறை சமூகத்தின் சார்பாக அருட்சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நமது நன்றிகளை கரவொலி மூலம் தெரிவித்து மகிழ்வோம். அருட்சகோதரி அவர்களின் உடல் உள்ள நலன்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அருட்சகோதரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, திருப்பலியின் ஆரம்பத்திலேயே நாம் அழகாக ஜெபித்தோம். குறிப்பாக பல காரியங்களுக்காக புதிய பாப்பரசர் அவர்கள் நமக்கு சிறப்பான முறையிலே ஆவியானவருடைய வல்லமையால் அமையப்பெற வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் பாப்பரசருடைய அடக்கம் முடிந்துவிட்ட காரணத்தினால் அடுத்த வேலையை ஆரம்பிப்பார்கள் திருச்சபையிலே. எனவே அந்த திருச்சபையினுடைய எதிர்காலத்தை குறித்து, வளர்ச்சியை குறித்து, அது மக்கள் பாமர மக்களுக்கு பெரிய நம்பிக்கையும் வளர்ச்சியும் தர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆவியானவருடைய வல்லமை அதை வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் கர்டினல்மார் அனைவரும் இந்த ரோமை நகரிலே இவ்வது அடக்கத்திற்கு ஒன்று கூடியவர்கள் தொடர்ந்து இணைந்து மிக விரைவிலே பாப்பரசரை பற்றிய அறிவிப்பு நமக்கு கொடுப்பார்கள். எனவே நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. தனிப்பட்ட விதத்திலும் நம்முடைய பொது ஜெபங்களிலும் தொடர்ந்து வருகிற திருச்சபையினுடைய அந்த வளர்ச்சியை குறித்து. பிரியமானவர்களே, அதுபோதிலே பங்கு அளவிலே நம்முடைய வளர்ச்சியில் முக்கியமாக குழந்தைகளுக்கான இந்த விடுமுறை விவிலிய பள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எனவே தயவு செய்து பெற்றோர் அதற்கு உகந்த சிரத்தையோடு குழந்தைகளை அனுப்பி வைத்து ஞான ஒளி ஏற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மே மாதம் இது தேவ மாதாவினுடைய வணக்க மாதம் என்பது நமக்கு தெரியும். எனவே நம்முடைய மரியாயின் சேனையினர் ஆர்வத்தோடு பங்கு தந்தையை கலந்து பேசினார்கள். அதனுடைய அடிப்படையிலே இந்த ஒரு மாத காலம் திட்டமிடப்படுகிறது. ஏனென்றால் நமக்கு இந்த மே மாதம் என்பது விடுமுறையின் மாதம். எல்லோரும் அங்கங்கே போய்விடுவார்கள். ஆனாலும் கூட முடிந்த மட்டும் நமக்கு மாலை திருப்பலி வைக்க இயலுகின்ற நாட்களிலே மாலை திருப்பலி நடைபெறும். எனவே 6:30 மணிக்கு இந்த சிலுவை பாதை தொடர்ந்து மன்றாட்டு, அதைத் தொடர்ந்து இந்த மாலை திருப்பலி என்று நாம் நிறைவு செய்கின்றோம். பிரியமானவர்களே, அதுபோல மாதா கிபி நமக்கு மே மாதம் சிறப்பு திருப்பலிக்கு உரிய கிபியாக இருக்கிறது. வணக்க மாதத்தை முன்னிட்டு முதல் சனிக்கிழமை 3ஆம் தேதி நமக்கு மாலையிலே இந்த சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். அதைத் தொடர்ந்து 31ஆம் தேதி முடிகிற பொழுது அது சனிக்கிழமையே வருகிறது. எனவே அதை குறித்து நாம் சிறப்பாக திட்டமிட வேண்டும். இந்த ஒளி கையில் பிடித்து கொண்டு பவனியாக, சப்பர பவனியாக, இன்னும் அதை தொடர்ந்து அந்த நிகழ்வுகளிலே அன்னையை நாம் பெருமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தனிப்பட்ட விதத்திலே அனைவரும் ஜெபமாலை ஜெபிக்க நான் உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஆன்மீகம் எவ்வளவு உயர்ந்ததோ சிறந்ததோ அதே அளவிற்கு கல்வி ரொம்ப முக்கியமான ஒன்று. குறிப்பாக சுரண்டையிலே நமது பள்ளி ஆர்சி நடுநிலை பள்ளி 100 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு நாம் பழைய ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், இங்கே படித்த மாணவர்கள் என்று எல்லோரையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்றோம். ஆச்சரியமாக இருக்கிறது. சுரண்டை பகுதியிலே நமது பள்ளியின் பழமை மட்டுமல்ல, இதில் படித்தவர்கள் இன்றைக்கு நிறைய பகுதிகளிலே உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே நமது பள்ளியை பற்றிய விளம்பரம் தேவைப்பட்டது. ஏனென்றால் இது விளம்பரத்தின் காலம். உங்களுக்கு தெரியும், எல்லாவற்றையுமே யூடியூப் வழியாகவோ அல்லது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என்று நாம் செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நமது பள்ளியிலே நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் அத்தனையும் இந்த ஆலய பீடத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஏனென்றால் நாம் அனைவரும் இணைந்து முதலிலே அதற்கு சப்போர்ட்டாக நிற்கிறோம். அதைத் தொடர்ந்து எல்லோரும் வருகிறார்கள். அதுதான் பள்ளியை குறித்த அளவில். எனவே பள்ளி நமது பள்ளி, அதற்காக உழைக்க வேண்டியதும் ஒத்துழைக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. ஆண்டு விழா மற்ற நாட்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள், அதனுடைய சிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நமது குழந்தைகள் சிறப்பாக சில ஸ்பெஷல் ஈவெண்ட் அல்லது அச்சீவ்மெண்ட் செய்கிற பொழுது இங்கே நாம் அவர்களை கௌரவப்படுத்துகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கும் கூட ஒரு 9 பேரை நாம் கௌரவப்படுத்த இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அவர்கள் சிறப்பு தேர்வு எழுதியவர்கள். அதிலே நேஷனல் லெவல் அந்த சிறப்பு தேர்வு எழுதியவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்று சொன்னால் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இந்த 4 ஆண்டு அவர்கள் முடிக்கின்ற பொழுது ஏறக்குறைய ஒரு 50,000 ரூபாய் அவர்கள் வீட்டிற்கு சம்பாதித்தும் கொடுக்கிறார்கள். எனவே கல்வியினுடைய அந்த உயர்வை நமது
பள்ளி அறிந்திருப்பது மட்டுமல்ல, அதனுடைய நுணுக்கங்களை எல்லாம் கடந்த நாட்களிலே நாம் சிறப்பான முறையிலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நமது குழந்தைகள் நிறைய மாவட்ட அளவிலான போட்டிகளிலே, மாநில அளவிலான போட்டிகளிலே கலந்து கொண்டு பரிசு பெற்றதெல்லாம் இந்த இடத்துல நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இதை செய்ய இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுப்பார்கள், நமது பள்ளியில் என்னெல்லாம் நடக்கிறது என்பது குறித்து. எனவே உங்கள் உறவுகள், சொந்தங்களுக்கு நீங்கள் இதை காட்டுங்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஆங்கிலம் சிறப்பாய் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பண்புள்ள குழந்தைகளாய் நமது குழந்தைகளை வளர்க்கிறோம். அது மட்டுமல்ல, கல்வியில் சிறந்தவர்களாய் இருப்பது போலவே இந்த தேர்வுகள் குறித்தும், கம்ப்யூட்டர் குறித்தும், ஏனைய யோகா போன்ற பயிற்சிகள் குறித்தும் கற்றுக் கொடுக்கிறோம். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை தயவு செய்து பாசத்தோடு இந்த நோட்டீஸ் கொடுக்கப்படுகிற பொழுது பெரியவர்கள் அதை சரியான முறையில் பெற்று சிறப்பான முறையில் பயன்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, எனவே அனைத்து விதத்திலும் நாம் முயற்சி செய்கிறோம். இப்போது இந்த பரிசு கொடுத்தல் பற்றி நம்முடைய தலைமை சகோதரி நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு 2024-25 கல்வியாண்டில் நடைபெற்ற NNMS தேர்வில், தேசிய திறனாய்வு தேர்வில் நமது பள்ளியில் 4 மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றுள்ளனர். அவர்கள் கடந்த 26ஆம் தேதி தென்காசி மாவட்ட கலெக்டரிடமிருந்தும் முதன்மை கல்வி அலுவலரிடமிருந்தும் பாராட்டுச் சான்றிதழ் புத்தகம் பெற்றிருக்கிறார்கள். அவற்றை வழங்குமாறு நம்முடைய தாளாளர் தந்தை அவர்களை அழைக்கின்றேன். திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் சு ஜேம்ஸ் ஆண்டனி காட்வின், தா மதுசூதன், சு லூட்வின் பிளஸ்ஸி, நா அரவிந்த். பார்த்துட்டு பிரியமானவர்களே, அரசு துறை சார்ந்து நமக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறார்கள். நமது பள்ளியிலிருந்து இந்த கேடயங்கள் ஏனையவை நாம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதே போல் மாணவ செல்வங்கள் அவர்கள் அடுத்து எழுத இருக்கின்ற தேர்வுகள் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புகளிலே நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று இப்போது அவர்களுக்கு பேனா கொடுத்து இந்த பாராட்டு விழாவை நாம் அவர்களுக்காக நிறைவு செய்கின்றோம். தாளாளர் தந்தை கூறியது போல இந்த 4 மாணவர்களும் 4 வருடங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இலவச ஊக்கத்தொகையாக பெற்று தன்னுடைய படிப்பை தொடர்வார்கள். மற்றும் மறைமாவட்ட அளவில் நடைபெற்ற மறைக்கல்வி மற்றும் நல்லொழுக்க சிறப்பு தேர்வில் நமது பள்ளியை சார்ந்த 5 மாணவ மாணவிகள் பரிசு பெற்றுள்ளனர். முதல் பரிசு ப ஜோசன் ஆண்ட்ரூஸ் 4th ஸ்டாண்டர்ட் மறைக்கல்வி. மா சன்சிகா 5ஆம் வகுப்பு நல்லொழுக்கம் 2வது பரிசு. க ஹர்னிதா 5ஆம் வகுப்பு நல்லொழுக்கம் 2வது பரிசு.
அடுத்து ஜெயசன்ராஜ் 8ஆம் வகுப்பு மறைக்கல்வி 2ஆம் பரிசு. மதுசூதன் 8ஆம் வகுப்பு நல்லொழுக்கம் 2ஆம் பரிசு. பிரியமானவர்களே, இந்த பேனா எதற்காக கொடுக்கிறோம் என்றால் அடுத்து அவர்கள் எழுதுகிற ஒவ்வொரு தேர்விலும் இந்த நினைவுகள் அவர்களுக்கு நிற்க வேண்டும். அது மட்டுமல்ல, உண்மையிலேயே இந்த ஆண்டு இந்த 4 மற்றும் இந்த 9 மாணவர்கள் மட்டுமல்ல, அந்த பொது தேர்வு எழுதியதிலே நம்முடைய ஆசிரியர் பெருமக்களோடு கலந்து பேசுகிற பொழுது சொன்னார்கள், ஃபாதர் மொத்தம் 12 பேர் பரிசு பெற்றிருக்க வேண்டும். பெற்றோருடைய ஒத்துழைப்பு இன்னும் கொஞ்சம் அதிகம் இருந்திருந்தால் அந்த மீதம் உள்ள மாணவர்களும் இந்த வெற்றி 1000 ரூபாய் மாதந்தோறும் ஊக்கத்தொகை பெறுகிற பரிசிலே நின்றிருப்பார்கள் என்று சொன்னார்கள். எனவே தயவு செய்து பெற்றோரை நான் மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர்கள் உங்கள் மாணவர்கள் இந்த தேர்வு எழுதுவார்கள் என்று சொல்லுகிற பொழுது நீங்களும் அதை நம்ப வேண்டும். அதற்கு கொடுக்கிற சிறப்பு பயிற்சிகளிலே இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம். பரிசு வழங்கி மற்றும் எழுதுவதற்கு தேவையான பேனாக்களை வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்திய பங்கு தந்தை அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் என்ற முறையில் ஆசிரியர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பிரியமானவர்களே, அவர்களுடைய பெற்றோர் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை நல்ல கைத்தட்டி சொல்லிக்குவோம். பெற்றோருடைய ஒத்துழைப்பு தான் இந்த காலத்திலே அதிகம் தேவை. ஒரு காலத்தில் நம்மளெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் விடும்போது என்ன சொல்லிட்டாங்க, வாத்தியார் நீங்கள் பார்த்துக்கோங்க, என்ன செய்தாலும் சரி என்று. இப்போ அப்படி கிடையாது. எனவே பெற்றோருடைய ஒத்துழைப்பு கட்டாய தேவை. பிரியமானவர்களே, இந்த மே மாத இந்த ஆன்மீகத்திலே தலை வெள்ளிக்கிழமை, எனவே காலை திருப்பலி எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், தலை வெள்ளிக்கிழமை இரவு முழித்திருக்க முடியாது. வெளியூரிலிருந்து வருகிறவர்கள் ஒரு சிலர் திருப்பலியில் கலந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். அதற்காக காலை திருப்பலி 6 மணி திருப்பலி வழக்கம் போல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயன்றவர்கள் முடிந்தவர்கள் 9 மணி முதல் 12 மணி வரை அந்த முழு இரவு ஜெபம் என்பது தவிர்த்து நள்ளிரவு ஜெபமாக நாம் அதை வைக்கிறோம். ஏனென்றால் கெத்சமனி அனுபவம், அந்த இயேசு கெத்சமனி தோட்டத்திலே பாடுபட்ட அந்த நள்ளிரவு அனுபவம். எனவே 9 மணியிலிருந்து 12 மணி வரை அதில் கடைசி திருப்பலி நடைபெறும். முடிந்தவுடன் இரவு சிறிய சிற்றுண்டி அனைவருக்கும் கொடுக்கப்படும். வெளியூரிலிருந்து வருகிறவர்கள் இங்கே தங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த மண்டபம் இதில் நமக்கு தவக்காலத்தில் ஏறக்குறைய 40-50 பேர் இங்கே தான் தங்கியிருக்கிறார்கள். எனவே தங்குவதற்கான வசதி இல்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது ஆண்டவரின் பாதம். அதுபோல் ஏனைய தண்ணீர் வசதிகள், கழிப்பிட வசதிகள் கடவுள் கொடையால் நமக்கு ஓரளவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே தங்கிக் கொள்ளலாம். அப்படி தங்குகிறவர்களுக்கு காலை 5:30 மணிக்கு சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். திருப்பலி நடைபெற்று அதோடு அந்த இரவு ஜெப வழிபாடுகளானது நிறைவு பெறும். எனவே தயவுசெய்து அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருள் சகோதரி அருணா அவர்கள் தன்னுடைய பிரியாவிடையை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அதைத் தொடர்ந்து நாம் இறுதி ஜெபத்திலே நன்றி கொள்வோம். நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்புக்கும் கூறிய நம் பங்கு தந்தை அவர்களுக்கும், பங்கு உறுப்பினர்கள், பங்கு தலைவர்கள் அனைவருக்கும், தாய்மார்கள், நம் இறை மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இங்கு வந்ததிலிருந்து, இந்த பங்குக்கு வந்ததிலிருந்து அதிக இறை அனுபவத்தை உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். நம் பங்கு மக்கள் அனைவரும் அதிக பக்தி உடையவர்கள், அன்புள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவம் உடையவர்கள், தாராள மனம் படைத்தவர்கள், சேவை மனப்பான்மை படைத்தவர்கள். இதுதான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் உங்களை நான் பார்க்கின்றேன். மற்ற பங்குகளிலிருந்து செவ்வாய்க்கிழமை நம் பங்குக்கு திருப்பலியில் பங்கு கொள்ள வரும் எல்லா மக்களுக்கும் நீங்கள் உணவு கொடுத்து அவர்களை மகிழ்விக்கின்றீர்கள், திருப்தி படுத்துகின்றீர்கள். என் வாழ்நாளில் எந்த பங்குலையுமே இந்த நற்செயல்களை நான் பார்த்ததில்லை. நம்முடைய பங்கில் மட்டும்தான் இந்த நற்செயல்களை நான் பார்க்கின்றேன். உங்களை அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். உங்களை பாராட்டுகிறேன், மெச்சுகிறேன். அது மட்டும் இல்லாமல் சிறுவர் சிறுமியர், இளம் பெண்கள் சிறப்பாக தவக்காலத்தில் 40 நாளும் திருமணி ஆராதனையில் பங்கு கொண்டு
சிறப்பாக நம் அருமை பிளஸ்ஸையும் ஆஷ்னட்டும் பாடல்கள் பாடி ஜெப வழிபாடு செய்து மக்களை பக்தியில் மூட்டியிருக்கிறார்கள். இந்த நற்செயல்களை எல்லாம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த பங்குலையுமே இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. எல்லா இளம் பெண்களுக்கும் நம் பங்கில் உள்ள எல்லா மக்களுக்கும் என் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் நற்செயல்களை எல்லாம் கடவுள் விண்ணகத்தில் எழுதியுள்ளார். அதுதான் திருவழிபாடு நற்செய்தி கூறுகின்றது. எனவே நீங்கள் எனக்கு செய்த எல்லாவித நன்மைத்தனத்திற்காகவும் உங்களுடைய அன்பிற்காகவும் உங்களுடைய பாசத்திற்காகவும் நீங்கள் எனக்கு செய்த உதவிக்காகவும் உங்களை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன். என் நினைவில் கொள்ளுவேன். நீங்கள் எல்லோரும் அதிக கடவுள் பக்தி உள்ளவர்கள். எனவே நீங்களும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறவர் நாம் பங்கு தந்தைத்தான். உங்களுக்கெல்லாம் அதிக ஞான காரியத்தை ஊட்டி உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துகிறார் நம் பங்கு தந்தை. எனவே நம் பங்கு தந்தைக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எனக்கு இவ்வாறு சிறப்பு செய்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. தேங்க்யூ ஃபார் யுவர் சிறப்பு. பொன்னாடை போத்தி என்னை சிறப்பு செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லோரையும் போற்றுகிறேன், புகழ்கிறேன். நீங்களும் உங்களுடைய வல்லமலை ஜபத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறுதியாக உங்களுக்கு நன்றி. வணக்கம். அருள்செறி அவர்கள் நிறைய பேசுகிறவர் அல்ல, ஆனால் பேச கிடைத்த அந்த நேரத்திலே ரொம்ப அழகாக பேசினார்கள், ஆசீர்வாதமாக பேசினார்கள். பெரியவர்கள் மகிழ்வது நமக்கு மகிழ்ச்சி. நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்லையும் பெரிய ஆளுக்காக இருந்தால் சந்தோஷமாக வச்சுக்கோங்க, அது ஒரு ப்ளஸ்ஸிங் அப்படின்னு. அவர்கள் மகிழ்ந்து பேசியது நமது திருத்தலத்தை இன்னும் வளர்த்தோம். நம்முடைய FSM அருள் சகோதரிகள் எல்லோருமே அவர்களுடைய பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவருடைய ஃபார்மேஷனே நல்ல அருமையான சபை ஃபார்மேஷன். எனவே இந்த சபை கிடைத்ததும் அருள் சகோதரிகள் கிடைத்ததும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்று நாங்கள் தொடர்ந்து உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருப்போமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பள்ளியை பற்றிய நோட்டீஸ் மாணவர்கள் கொண்டு வருவார்கள். பெரியவர்கள் பெற்றுக்கொள்ளவும் தேவையான அளவு பெற்று உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிற குடும்பங்களிலே பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.